ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி இதெல்லாம் உள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் வச்சுட்டு நாங்கள் வறுக்கலாம். இப்போ வந்து மசாலா தடவலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாய் தூள் அது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி அதுவும் போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா மசஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஊறிச்சு, எண்ணெய் போட்டுருக்க கடாயில் இது வந்து நல்லா போட்டுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு தொக்கு பதம் வரைக்கும் நான் காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து இது பண்ணுனா ஹார்ட் ஆகிடும். இதே சூப்பராக இருக்குது. சூப்பர். சிறுபருப்பும் எறா போட்டு தாங்க இப்போ தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் போட நான் காமிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரும். எறா போட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இப்போ வந்து இந்த சிறுக்கீரை போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். வெந்த பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எறா வந்து இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துச்சு. சிறுக்கீரை எறா போட்ட இது கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, வறுத்துட்டும் பார்க்குறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் தக்காளி ரசம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், தக்காளி ரசத்துக்கு வந்து இது வந்து நான் எலுமிச்சப்பழம் அளவு வந்து இவ்வளோ புளி ஊற போட்டு அதில் ஒரு 2-3 தக்காளி வந்து பழமாக போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா சாரெல்லாம் எடுத்து நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கிட்டேன். நல்லா தக்காளி எல்லாம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி, தக்காளி போட்டு எலுமிச்சப்பழம் அளவு புளி வந்து நல்லா பிசைஞ்சு வச்சு அப்புறம் அதுக்கு மசாலா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல் வந்து பூண்டு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளியும் போட்டு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் கடாயில் எண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது மசாலா போட்டுக்கலாம். மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், பச்சை வாசனை போயிடுச்சு. புளி தண்ணி போட்டு